தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்படுவதுதான் உண்மையில் சிறந்த வாழ்க்கை என்கிற ஒரு தெளிவை உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, தன் கையை மட்டுமே நம்பு, அதுதான் இந்த பெட்டர் பிளேஸ் நினைக்கிறவங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்கிறவர்கள் அதை விட பெட்டர் பிளேஸ் என்று காட்ட வேண்டும் என்கிற இடத்துல 10 பிசினஸ்மேன் இந்த மதுரைக்குள்ள இருக்கலாம், 100 பிசினஸ்மேன் இருக்கலாம். அவர்கள் முழுவதும் தங்கள் திறமையை நம்பிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தோடு கனெக்ட் ஆகிருப்பீங்கன்னா, நான் எழுதி கொடுக்குறேன், அவர்களை பார்க்கல, நீங்க மேலே தான் இருப்பீங்க. ஏன்னா you are connected with God's business. You are connected with God's business. ஆமென். ரெண்டாவது, உங்களுக்கு இருக்க வேண்டிய ஜீல் என்னன்னா, வாழ்க்கையில் குறுக்கு வழியிலே மேல் நோக்கி வர வேண்டும் என்று நினைத்து ஷார்ட்கட்டில் வந்து அப்புறம் ஷார்ட்கட்டில் வரக்கூடாது, ஷார்ட்கட்டில் வந்து பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவர்கள் வேலைகள், அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே ரைட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். 4 குடும்பத்தை கெடுத்து அதை கெடுத்து எப்படியோ பணத்தை சம்பாதிச்சிருவோம். மற்றபடி வந்து இந்த கிருபிக்குள்ளே இருக்கிறோம், கிருபிக்குள்ளே வாழ்க்கையில் செட்டில் ஆயிடணும். ஜெபம் பண்ணிட்டு பேங்கை கொள்ளையடிப்போம், அல்லது ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் 4 பேரை ஏமாற்றுவோம். இப்படி ஒரு குரூப் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் நல்லா இருக்கக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இத்தனை வருஷம் குறுக்கு வழியில் நம்ம வேலை பார்த்தோமேடா, ஆனாலும் நம்ம மூச்சை பிடிச்சு பயந்து திருட்டுத்தனம் பண்ணி, பொய் சொல்லி, ஃப்ராடுத்தனம் பண்ணி, ஏமாத்தி, ஊருக்குள்ள கேட்கறவனுக்கெல்லாம் வேற மாதிரி பதில் சொல்லி, ஆமா ஊருக்கு பேரெல்லாம் மாற்றி சொல்லி எல்லாம் பண்ணி நம்ம சம்பாதிக்க நினைச்சதை விட 1000 மடங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்கடா, இதுக்கு நம்ம தப்பு பண்ணாம இருந்திருக்கலாமே என்று அவர்களை நினைக்க வைக்க வேண்டும். உங்கள் ஆசீர்வாதம் வாழ்க்கை ஃபுல்லா ஓடணும், அந்த ஊழியமே வேணாம்னு கடைசியில் கொண்டு வந்து 0ல தான் நம்ம நிப்பாட்டினாங்க அப்படின்னு நினைச்சு மறுபடி இனிமேலாவது நாம் தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். நல்ல விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இனிமேலாவது கர்த்தர் தான் எனக்கு மூச்சு. வாழ்க்கையில் கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் ராஜாவாயிட்டேன், இனி அவன் பக்கமே திரும்ப மாட்டேன் என்று நினைத்தவர்கள் எல்லாரும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்படுவதுதான் உண்மையில் சிறந்த வாழ்க்கை என்கிற ஒரு தெளிவை உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. ஒரு வீடு, ஒரு காரு, 2 பெட்ரூமு, 4 இட்லி, காலையில் 10 கோடி வச்சோன்னு சரி, 100 ரூபா வச்சுக்கணும், 4 இட்லியும் சாப்பிட முடியும். சாப்பிட்டுட்டு இது போதும் எனக்கு. இப்ப நான் கேட்கிறது எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. எவனெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை அசட்டையா நினைத்தானோ, எவனெல்லாம் தேவனுடைய வழிகளை அசட்டையா நினைத்தானோ, தேவனுடைய நீதியை அசட்டையா நினைத்தானோ, யாரெல்லாம் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை மட்டுமல்ல கடவுளையே தேடாம உலக காரியங்களை, உலக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தானோ, அவர்களுக்கு முன்பாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது உங்கள் மனதில் தங்கி இருக்க வேண்டும். எதுக்காக நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்? இன்னைக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. குறுக்கு வழியில் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக குறுக்கு வழியின் ஆசீர்வாதத்தை விட நேர் வழியில் செல்லும் போது 1000 மடங்கு அதிகமான ஆசீர்வாதம் அதில் இருக்கிறது என்பது இந்த உலகத்தை. ஏன்னா நீங்கள் பிச்சைக்காரனாவே தெரிஞ்சிங்கன்னா நாளைக்கு சொல்லுவான்ல, உன்னை நம்பி வந்தால் இந்த பாடுதான் பட்டிருக்கணும் போல, பரவாயில்ல நம்ம சரியான வேலையை தான் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு தூக்கத்தில் கூட நினச்சிடக்கூடாது. ஆமாம், தூக்கத்தில் கூட நினச்சிடக்கூடாது. மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா நம்ம. இந்த குறுக்கு வழியில் இந்த தவறை செய்து உசுரை கையில் பிடிச்சிட்டு இவ்வளோ பண்ணதுக்கு அங்கே பாரு, அம்புட்டு வந்து ஏதோ படிக்காத மாதிரியா அறவைக்காடு மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் அம்புட்டு காரில் வந்து இறங்குதுங்க, அம்புட்டு லைஃப்பில் செட்டில் ஆயிடுச்சுங்க. ஒரு ஊழியக்காரன் எனக்கு அந்த ஜீல் இருக்கு. இத்தகைய எண்ணம் உங்கள் மனதில் இருக்கும் என்றால் ஐஸ்வர்யம் இப்பொழுது சரியான இடத்தை நோக்கி மிக விரைவாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்கிறேன்.